சமீபத்தில் DaVinci Resolve 21ல் பண்ணியிருந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை கவனிச்சிங்களா? சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ எடிட்டிங் இப்போ DaVinciலே வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் ரா ஃபோட்டோஸ் எடிட் பண்ணிக்க முடியும். JPEG மட்டும் கிடையாது, ரா கூட எடிட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் சூப்பர். மெயின் கேமராஸ் எல்லா கேமராவுடைய ராக்குமே இதில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் அல்டிமேட்டான ஒரு விஷயம். இப்போதைக்கு இந்த டெமோக்காக ஜஸ்ட்டு நம்ம நிக்கான் கேமராவில் எடுத்த ரா ஃபைலை வச்சு ஒரு சின்ன டெமோ மாத்திரம் பார்க்கலாம். சரிங்களா, எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. முதல்ல DaVinci Resolve 20 வரைக்கும் கூட அது கிடையாது, 21லேருந்து தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வெர்ஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் வெர்ஷன் இன்றைக்கி தேதிக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் வெர்ஷனில் ஃபுல் வெர்ஷன் ரொம்ப பைரசி மாதிரி பேசிட்டுக்கிறேன். ஸோ May 4th 2026 இன்றைக்கி இப்போ வரைக்கும் அது வரலை. ஓகேங்களா? ஸோ நம்ம பீட்டா வெர்ஷன்லேயே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பீட்டா வெர்ஷனுங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து ஒரு டெஸ்ட் வெர்ஷனுங்கிற மாதிரியும் கொடுத்துக்கலாம். இதை வச்சு நிறைய பேர்கிட்ட கொடுத்து இதை டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பக்ஸாக லாக் பண்ணுவாங்க. அதை வச்சு கம்பெனிஸு அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதில் ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்தது அப்படின்னாக்கா அதில் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதோடைய ஃபைனல் வெர்ஷனாக கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பக் ஃபிக்ஸஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எடுத்ததும் ஐயோ இது இல்லைன்னா ஓடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாத்தையும் இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பீட்டா எடுத்துப்போம். நம்ம அதில் DaVinci Resolve ஸ்க்ரீன் பார்த்துருக்கீங்க நீங்கள். அதில் இப்போது இந்த ஃபோட்டோ எடிட்டிங்க்கு செகண்ட் பேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போவோம். ஃபோட்டோ எடிட்டிங் இங்கே இருக்குது. கிரியேட் அன் ஆல்பம் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெரி நைஸாக இதெல்லாமே ஆல்பமாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் இந்த ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் இப்போ பேசி மொக்க போடுறதுக்கு பதிலாக இது நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக வேலையை ஆரம்பிச்சிருவோம். இது எல்லாத்தையும் இது வந்து ஸ்கேலபிளாக இருந்தது அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் இன்னும் ஃப்யூச்சர் வீடியோஸில் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதை தூக்கி இங்கே போடுவோம். போட்டாச்சு. இப்போது நிக்கான் Z6 Mark 3ல் எடுத்த ஃபோட்டோ இது. அதை எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபோட்டோ ஃபுல்லாக ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி காமிக்கிது. இது ஆக்சுவலி ஃபோட்டோ ஓவர் எக்ஸ்போஸ் ஆகலை. இது ஏன் எப்படி காமிக்கிது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு கலர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துருவோமா. கலர் மேனேஜ்மெண்ட்டில் DaVinci கலர் மேனேஜ்டாகவே இருக்கட்டும். நம்ம SDR கொடுத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு சேவ் கொடுத்துக்குவோம். அதுதான் கலர் மேனேஜ்மெண்ட்டில் DaVinci கையில் கொடுத்துருங்க. இதை DaVinciயோடைய கலர் மேனேஜ்மெண்ட்டுன்னு கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரே அது என்ன மாதிரியான ஃபைல் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை எல்லாத்தையுமே சாஃப்ட்வேரே பார்த்துக்கும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ரைட் சைடில் இந்த பேனல் பார்த்துருப்போம். நம்ம ஆல்ரெடி லைட் ரூம் கேமரா ரா எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரியே பேனல் தான் அது கிட்டத்தட்ட. ஆனால் இது ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ரா எடிட்டிங் பண்ணாக்கா அதுக்கு முன்னாடி இன்னொரு பேனல் இருக்குது. ஓகே, இதில் போய் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் செட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாங்களா. ஒயிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒயிட் பேலன்ஸை மாற்றி பார்ப்போம். சும்மா டங்ஸ்டனுக்கு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஷேடில் வச்சா இன்னும் வார்மாக இருக்குது. ஓகே, ஃப்ளோரசன்ட் ஓகே, டே லைட்டு ஓகே. நம்ம இப்போது க்ளவுடியில் வச்சுக்கலாம். ஏன்னா எடுத்த நேரம் வந்து ஒரு மாதிரி க்ளவுடி டைமில் எடுத்தது தான் அது. சரிங்களா? ஓகே, இது போக இதுலேயே எக்ஸ்போஷர் மாற்றுறது பிடிக்கிறது பரவாயில்ல, நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. நான் கூட ரொம்ப திக்கும் திணறும்னு நினச்சேன். லைட்டாக ஒரு ஃப்ளிக்கரிங் ஃபீல் இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஓகே, மிட் டோன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாக்கா இங்கே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல மிட் டோன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா ஹைலைட்ஸும் பெருசாக ஒன்றும் இல்லை இந்த சீனில். ஷேடோஸு பேண்ட்டு தான் இருக்குது. பேண்ட்டு கொஞ்சம் இன்னுமே டார்க் பண்ணிக்கலாம் நமக்கு வேணும்னாக்கா. சேச்சுரேஷன் ஆட் பண்ணுறதுனா இங்கேயே ஆட் பண்ணிக்கலாம் நம்ம, நோ ப்ராப்ளம். மிட் டோன் டீட்டெயில் இதெல்லாம் இதில் கை வைக்க வேண்டாம் நம்ம இதெல்லாம். ஓகே, டபுள் கிளிக் பண்ணால் இது வந்து ரீசெட் ஆக மாட்டேங்குது. லைட் ரூமில் டபுள் கிளிக் பண்ணியே பழக்கம் எனக்கு. ஸோ உள்ளே போய் தான் நம்ம 0ன்னு கொடுக்கணும். ஓகே, லிஃப்ட் காமா அப்படின்னு லிஃப்ட் கெயின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. லிஃப்ட்டுங்கிறது வந்து இந்த மாதிரி ஓகே. இந்த லிஃப்ட் கெயினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்கணும். நானும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஆட்டோ டோன் நார்மலைஸ் இருக்குது. ஆட்டோ டோன்லாம் வேண்டாம், நானே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் வச்சுக்கிறேன். ஹைலைட்ஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவோம். குறைச்சிட்டு ஷேடோஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, சும்மா இப்போதைக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இங்கே கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது பிடிக்கிறது எல்லாத்தையுமே இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இது எல்லாமே ஓகே. மிட் டோன் லெவல் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதையும் போய் நான் இங்கே பக்கத்தில் ரீசெட் பட்டன் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா
உள்ளே போய் 0ன்னு கொடுக்க வேண்டியது தான் நம்ம. சரிங்களா? அது ஒவ்வொரு யூனிட் மாறும், நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு 0வே கரெக்டான வேல்யூ கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஹியூவில் பார்த்தீங்கன்னாக்கா -27 கொண்டு போய்க்கிறேன், இங்கே உள்ளே போய் 0ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அப்போது ஹியூ சரியாகாது. ஏன்னா ஹியூவோடைய டிஃபால்ட் வேல்யூ வந்து 50. ஸோ அதுக்கு ரீசெட் பட்டன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ இப்போ 71 வச்சுருக்கேன், ரீசெட் பண்ணேன் அப்படின்னாக்கா நார்மல் கலர்ஸ்க்கு வந்துடும். அதே மாதிரி தான் சேச்சுரேஷனும் 50 தான் வந்து ஸ்டார்டிங்காக இருக்குது, நம்ம ரீசெட் மாத்திரம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, பேசிக்காக பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுக்கு மேலே தான் இங்கே விளையாட்டே வேறு மாதிரி போகுது. ஏன்னா இப்போ வரைக்குமே லைட் ரூம்லேயும் சரி, கேமரா ராலையும் சரி, நமக்கு மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே டூலு ஹிஸ்டோகிராம் ஒன்று தான். அதை வச்சு மட்டும்தான் வந்து எக்ஸ்போஷர் எங்கே இருக்குது, என்ன இது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிகிட்டு இருந்தோம். DaVinci Resolve ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி கிரேட் கலரிங் டூல் அப்படிங்கிறதுனால கலர் பேஜுக்குள்ளே போயிட்டிங்கன்னா விளையாடலாம் இங்கே. ஸோ கலர் பேஜுக்குள்ளே வந்துடுறேன் நான். சரிங்களா? இப்போது நம்ம வீடியோ எப்படி கிரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் கிரேட் பண்ண முடியும். சூப்பர். இப்போது எனக்கு எல்லா டூல்ஸுமே கையில் இருக்குது பாருங்கள். இப்போ வெக்டர் ஸ்கோப் இருக்குது. முக்கியமாக எனக்கு வெக்டர் ஸ்கோப்பில் ஸ்கின் டோன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸ்கின் டோன் இதில் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணலாங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பேஜில் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே வந்து இங்கே ஃபஸ்ட்டு நோடாக போட்டுருச்சு. ஸோ இது வந்து ஃபோட்டோ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுதான் என்னுடைய சோர்ஸ் இமேஜ். இப்போது அதுக்கப்புறமா இதில் போய் சும்மா சேச்சுரேஷன் ஒன்று கொடுப்போம். அதுக்கப்புறமா திரும்ப போய் இதில் எக்ஸ்போஷர்னு ஒன்று கொடுப்போம். இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்காகவும் சும்மா ஒரு டெமோக்காகவும் தான். இதுக்குள்ளே போவோம். இதில் போய் ஸ்கின் டோனுக்கு தனியாக ஒன்று கொடுப்போம். இதில் ஸ்கின் டோன் மாத்திரம் ஃபஸ்ட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னாக்கா தெரியுது பாருங்கள், இதுவும் குவாலிஃபயர் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் லைட் ரூமில் கிடையவே கிடையாது, ஃபோட்டோஷாப்லையும் கிடையாது, கேமரா ராலையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சோஃபிஸ்டிகேஷன் வந்து எனக்கு நிஜமாகவே கேம் சேஞ்சர் தான் அது. இந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் க்ரீன் சைடில் இருக்குது. அதனால் இங்கே போகிறோம், நம்ம இந்த கலர் வார்ப்பர் டூருக்கு போகலாம். அதில் போயிட்டு லைட்டாக இந்த எல்லோஸை கொஞ்சம் ஆரஞ்சு சைடுக்கு எடுத்துகிட்டு வரலாம். அப்போது ஸ்கின் டோன் லைட்டாக ரெடி ஆகும். வச்சோம் ஸ்கின் டோன். இப்போ ஸ்கின் டோன் லைன் மேலேயே இருக்குது. சூப்பர், அவ்வளோதான். ஸ்கின் டோன் லைன் மேலேயே இருக்குது, நீட்டாக இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் எதாவது விளையாடலாம் அப்படின்னாக்கா இதில் போய் நான் வந்து சும்மா வானத்துக்கு ஒரு கிரேடியன்ட் கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ விண்டோ டூலுக்கு போகிறோம். விண்டோ டூலுக்கு போயிட்டு கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா அது இழுத்து விடுவோம் மேலே. இதுக்கு சும்மா அப்படி வைப்போம். இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா ப்ரிவ்யூ பார்த்தே பண்ணுறது தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. வாங்க, வேணாம், இது ரொம்ப மோசமாக போகுது. நம்ம வந்து மிட் டோன்ஸை மாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். இது இன்னுமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிட்டு வானத்தோட கலர் இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதையும் பண்ண முடியும் இந்த இடத்துல. அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அது கொஞ்சம் ரீசனபுளாக டீசெண்டாக இருந்ததுன்னா ஓகே, பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கே இன்னொரு பேரலல் நோடு போட்டுக்கிறேன். பேரலல் நோடு Alt-P கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேரலல் நோடு வந்துடும். அதில் இன்னொரு விண்டோ கொடுத்துட்டு கீழே அந்த தரையை வந்து இன்னும் கொஞ்சம் அட்டென்யூவேட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? இது லைட்டாக தூக்கி விடு. இந்த கலர்ஸை லைட்டாக கொஞ்சம் ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? இந்த இடத்துல போயிட்டு இதுக்கு மட்டும் சேச்சுரேஷன் ஜாஸ்தி பண்ணி விட்றதுனா விட்டுக்கலாம். இல்லை இங்கே மட்டும் போய் இன்னும் கொஞ்சம் வார்ம்த் ஜாஸ்தி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மேலேக்கும் கீழேக்கும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் அருமையான ஒரு விஷயம். ஓகே, சும்மா இப்போதைக்கு இப்படி பண்ணி வச்சுருக்கேன், சும்மா ஜஸ்ட் ஒரு டெமோக்காக தானே, பரவாயில்லை. இப்போது இன்னொரு முக்கியமான மேட்ரு, நான் அதிகமாக எல்லா வீடியோஸுக்குமே எடிட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது ஃபால்ஸ் கலர்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன், ஃபால்ஸ் கலர்ஸ்குள்ளே போயிட்டு சும்மா அந்த கடைசி நோட்டில் ஃபால்ஸ் கலர்ஸ் போட்டுருவோமா. ஸோ ஃபால்ஸ் கலர்ஸுக்கு போட்டுக்கிறேன். போட்டுட்டு க்ரியேட்டிவ்க்குள்ளே போவோம். அதுக்குள்ளே எக்ஸ்போஷர் கைடுக்குள்ளே போகிறேன் நான். ஸோ பொதுவாக என்னுடைய எக்ஸ்போஷர்ஸில் வந்து ஸ்கின் டோன்ஸு மிடில் கிரேக்கு கொஞ்சம் மேலே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். சரிங்களா? மிடில் கிரேக்கு கொஞ்சம் மேலே அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன் நான். ஸோ க்ரீன் அப்படிங்கிறதே வந்து மிடில் கிரேக்கு கொஞ்சம் மேலே, க்ரீனை தாண்டி ஒரு கிரே வரும். அந்த இடத்துல வச்சோம் அப்படின்னாக்கா ஸ்கின் டோன் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்போஷர் இப்போ ப்ராப்பராக செட் ஆகிடுச்சு. ஃபால்ஸ் கலர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், ஃபால்ஸ் கலர்ஸ் இருக்குது, வெக்டர் ஸ்கோப் இருக்குது, வேவ் ஃபார்ம் இருக்குது, ஹிஸ்டோகிராம் இருக்குது, RGB பரேட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டூல்ஸ் உள்ளே இருக்கிறதுனால இப்போதைக்கு இது அல்டிமேட். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் பிரமாதமாக விளையாடலாம். ஆனால் லைட் ரூம் அளவுக்கும் இல்லை ஃபோட்டோஷாப் அளவுக்கும் இது வந்து மெச்சூர்டாக இருக்கா அப்படின்னாக்கா நிச்சயமாக இல்லை. இது ஃபர்ஸ்ட் இட்ரேஷன். இது இன்னும் போக போக இன்னுமே பெட்டராக தான் போக போகுது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டோமே, ஓகே, இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது இன்னும் முக்கியமாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு கடைசி பேஜுக்கு வருவோம் நம்ம. கஸ்டம் எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்குது, ஹை ரெசல்யூஷன். ஓகே, இவங்களே கொடுத்துருக்காங்க சில விஷயங்கள் ப்ரீசெட் மாதிரி.
நமக்கு JPEG ஹை ரெசல்யூஷனே கொடுப்போமே, கொடுத்துட்டு சும்மா என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்லேயே தூக்கி போடுவோமா? டெஸ்க்டாப்பு என்னுடைய ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்குது டெஸ்க்டாப்பு. இருந்தாலும் பரவாயில்ல, சரி இப்போதைக்கு இது வந்து டெமோ ஃபைல் நேம் வந்து ரெண்டர் கியூவில் கொடுத்து அதுக்கப்புறமா தான் ரெண்டர் பண்ணணும். அது ஒரு ஃபோட்டோ இப்படி பண்ணிட்டோம், ஓகே. ஒவ்வொரு ஃபோட்டோவும் இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியுமா? என்டையர் ஆல்பம் செலக்டட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போவோம் நம்ம. ஆனால் இப்போதைக்கு வச்சு விளையாடுறதுக்கு அருமையான ஒரு டூலாக இருக்குது. சரி, இது ஃபோட்டோ எப்படி எக்ஸ்போர்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். கலர் கன்சிஸ்டன்சி இருக்காங்கிறதையும் பார்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கணும் நமக்கு. ஸோ ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ கலர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. மைனராக டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தேடி தான் பார்க்கணும், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கனாக்கா, இந்த வயலினோட போ பக்கத்தில் இந்த இடத்துல லென்ஸ் டஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போதைக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு டூல் இல்லை. அதெல்லாம் லைட் ரூம் மாதிரி விஷயங்களில், லைட் ரூம் சாஃப்ட்வேர்லாம் ரொம்பவே சோஃபிஸ்டிகேட்டடாக இருக்குது. அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான டூல்ஸும் இவங்க செய்யணும். இனி போக 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 அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான். செஞ்சாங்கன்னா அல்டிமேட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. சில விஷயங்கள் இன்ட்யூட்டிவாக இல்லைங்க. பார்த்துட்டு நம்ம இன்னுமே இதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணலாங்க. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கண்ணில் ஏதாவது பட்டது அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இதெல்லாம் நல்லாயிருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு ஏதாவது சொல்லுங்கள் நமக்கு. ஓகே, நானும் எடுத்து பார்க்குறேன். நான் வேறு ஃபோட்டோ எடுக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோன்னு அந்த சைடு போயாச்சு. ஸோ நானுமே கொஞ்சம் துருப்பிடிச்சி போய் தான் இருக்கிற ஃபோட்டோ விஷயத்தில். நம்மளும் சரி பண்ணிக்குவோம். ஓகே, உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.